அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் 8வது படலமான வாகை படலம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தும்பை படலம் பற்றி பார்த்தோம். தும்பை அப்படின்னா வெற்றியை குறிக்கோளாக வச்சு போரிடுறது தான் தும்பை படலம் அப்படின்னு பார்த்தோம். வாகை அப்படின்னா வெற்றி பெற்றவங்க பற்றி பாடுறது தான் வாகை. வெற்றி பெற்றவங்க தன்னோட தலையில் சூடிக்கிற பூ தான் வாகை பூ. அதனால இது வாகை படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விளக்கம்: ஓர் இடத்தை பொற்களமாக கொண்டு நேருக்கு நேர் நின்று தன் உடல் வலிமையால் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு இரு அரசர் போரிடுவது தும்பை. 2 அரசர் போரிடுறது தும்பை, வெற்றியை குறிக்கோளாக வச்சு. அடுத்தது, அவ்விருவருள் ஒருவன் வெற்றி பெறுவான். 2 பேர் போர் செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வாகைப்பூ சூடுவாங்க. அவ்விருவருள் ஒருவன் வெற்றி பெறுவான். அவ்வாறு பகை வெல்லுதலும் வென்றவனது சிறப்பை கூறுதலும் வாகைக்குரிய ஒழுக்கமாகும். போரில் பகைவரை வென்றவர் வாகைப்பூவினை சூடி இவ்வொழுக்கத்தை வெளிப்படுத்துவதால் வாகை திணை என சிறப்பிக்கப்படுகின்றது. அதனால வெற்றி பெற்றவங்க வாகைப்பூ சூடுவாங்க. அதனால இது வாகை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெற்றி வஞ்சி போல இது போருக்குரிய திணை அன்று. வெச்சி கரந்தை இதிலெல்லாம் பார்த்தோன்னா வெச்சியில் ஆணிரையை கவர்ந்துட்டு வருவாங்க, அப்போ போர் நடக்கும். வஞ்சி அப்படிங்கிறது மண்ணாசை காரணமாக நடக்கிற போர். இந்த மாதிரி இது ஒரு போர் கிடையாது. இது வெற்றியை அடிப்படையாக வச்சு நடக்கிறனால இது வெற்றிக்கான குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகை அப்படிங்கிறது வெற்றிக்கான குறியீடு. வெற்றி வஞ்சி போல இது போருக்குரிய திணை அன்று. ஒவ்வொரு துறையிலும் ஒருவர் பெறும் வெற்றியினை குறிக்கும் குறியீடே வாகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து வாகை என்பதற்கு வெற்றி எனும் பொருள் புலப்படுகிறது. வாகை அப்படின்னா வெற்றி. வெற்றியின் பொருட்டு சூடுகின்ற வாகைப்பூ ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு உரியதன்று. இதுக்கு முன்னாடி தும்பையும் பார்த்தோம், இது ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு உரிய பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாகையும் ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு உரியது அன்று. ஆயினும் இது தனக்கென நிலமற்ற பாலை திணைக்கு உரியதாகும். பாலைக்கு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நிலம் கிடையாது. இப்போ குறிஞ்சினா மலை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு நிலம் கிடையாது. அதெல்லாம் மாறினா, இப்போ குறிஞ்சியில் இருக்க மலை மாறுச்சுன்னா பாலை அந்த மாதிரி உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி வாகையும் பார்த்திங்கன்னா தனக்கான ஒரு குறிப்பிட்ட நிலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட்டு, இதனை வாகை வெண்ணெற்று ஒலிக்கும் எனும் தொடர் அமைந்த பாலை திணை குறுந்தொகை பாடலால் அறியலாம். வாகை திணையை பற்றி குறுந்தொகை பாடலில் சொல்லியிருக்காங்க. பாடல் எண் 7ல் வாகை வெண்ணெற்று ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, வாகை திணை 33 பகுதியை உடையது. வாகை திணை 33 பகுதியை உடையது. அவற்றில் முதற் பகுதி திணை விளக்கமாகும். எஞ்சியவை துறைகளை விளக்குவன. மொத்தம் 32 துறை இருக்குது. திணை விளக்கம் ஒன்று மொத்தம் 33. வாகை திணையில் உள்ள கொழுக்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 34. வாகை திணையில் உள்ள கொழுக்களின் எண்ணிக்கை 34. அதாவது 32 துறை, ஒரு திணை விளக்கம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கொழு இருக்கும். அதோடு சேர்த்துனோன்னா மொத்தம் 34 கொழு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாகை திணையும் அதன் துறைகளும். வாகை திணையும் அதன் துறைகளும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சீர்சால் வாகை அப்படிங்கிறது வாகை திணைக்கான விளக்கம். நெக்ஸ்ட்டு வாகை அரவம், அரச வாகை, முரச வாகை, மரக்கல வழி, களவேள்வி, முன்தேர்குறவை, பின்தேர்குறவை, பார்ப்பன வாகை, வாணிக வாகை, வேளாண் வாகை, பொருண வாகை, அறிவன் வாகை, தாபத வாகை, கூதிர் பாசறை, வாடை பாசறை, அரச முல்லை, பார்ப்பன முல்லை, அவைய முல்லை, கணியன் முல்லை, மூதின் முல்லை, ஏரான் முல்லை, வல்லான் முல்லை, காவல் முல்லை, பேரான் முல்லை, மரமுல்லையே, குடை முல்லையோடு கண்படை நிலையே, அவிப்பலி என்றா சால்பு முல்லை, கிணைநிலை, ஏனை பொருளோடு புகரல், அருளோடு நீங்கள் உளப்பட தொகையி, 3 தலையிட்ட மூயிர் 5ம் வான்தோய் வாகை திணையது வகையே. இது எல்லாமே வாகை திணைக்கான துறைகள். எதுன்னு பார்த்தோன்னா
வாகை அரவம் அரசவாகை முரசவாகை மரக்கல வேள்வி களவேள்வி முன்தேர் குரவை பின்தேர் குரவை பார்ப்பன வாகை வாணிக வாகை வேளாண் வாகை பொருண வாகை அறிவன் வாகை தாபத வாகை கூதிர் பாசறை வாடைப்பாசறை அரச முல்லை பார்ப்பன முல்லை அவய முல்லை கனிவன் முல்லை மூதின் முல்லை ஏரான் முல்லை வல்லான் முல்லை காவல் முல்லை பேரான் முல்லை மரமுல்லையே குடைமுல்லையோடு கண்படை நிலையே அவிப்பலி என்றா சால்பு முல்லை கிணைநிலை ஏனை பொருளொடு புகழல் அருளொடு நீங்கள் உளப்பட தொகை மூன்று தலையிட்ட மூயிரைந்தும் வான்தொய் வாகை திணையது வகையே. மொத்தம் 32 துறைகள். ஃபஸ்ட்டு திணைக்கான விளக்கம், வாகை திணைக்கான விளக்கம் பார்த்தோன்னா, பகைவரை வென்று அதற்கு அறிகுறியாக வாகை மாலையை சூடுவது வாகை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் போர் செய்கிறாங்க, அதில் ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அவங்க வாகைப்பூ சூடுறாங்க, அதுதான் வாகை திணை. இதற்கான குழு இலைப்புனை வாகை சூடி இகழ் மலைந்து அலைக்கடல் தானை அரசு அட்டு ஆர்த்தன்று. இலைப்புனை வாகை சூடி இகழ் மலைந்து அலைக்கடல் தானை அரசு அட்டு ஆர்த்தன்று. முதல் துறை வாகை அரவம். போர்மறவர் வாகைப்பூ சூடியும் வீரக்கலல் அணிந்தும் ஆரவாரிப்பது வாகை அரவம். அரவம்னா என்ன? ஆரவாரம் செய்கிறது. வாகைப்பூ சூடிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வீரக்கல்லில் அணிஞ்சிக்கிட்டும் ஆரவாரம் செய்கிறாங்க. அதான் வாகை அரவம் அப்படிங்கிற துறை. இதற்கான குழு வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகைப்புனைந்தன்று. வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகைப்புனைந்தன்று. இரண்டாவது துறை அரசவாகை. வாகை வேந்தனின் செங்கோல் சிறப்பை எடுத்துரைப்பது அரசவாகை எனும் துறையாகும். வாகை வேந்தனோட செங்கோல் சிறப்பை எடுத்துரைக்கிறது தான் அரசவாகை. வெற்றி பெற்ற அரசனோட செங்கோல் சிறப்பை எடுத்துரைப்பது அரசவாகை எனும் துறை. இதற்கான குழு பகல் அன்ன வாய்மொழி இகழ் வேந்தன் இயல்பு உரைத்தன்று. பகல் அன்ன வாய்மொழி இகழ் வேந்தன் இயல்பு உரைத்தன்று. மூன்றாவது துறை முரசவாகை. அதாவது வெற்றி பெற்ற அரசனோட வெற்றிக்குரிய அந்த முரசை சிறப்பிப்பது முரசவாகை. அது வாகை வேந்தனின் வெற்றி முரசை சிறப்பிப்பது முரசவாகை எனும் துறையாகும். முரசம் அப்படின்னா வெற்றி முரசம். இதற்கான குழு ஒளிக்கலலான் அகல் நகருள் பழிபெரு முரசின் பண்பு உரைத்தன்று. ஒளிக்கலலான் அகல் நகருள் பழிபெரு முரசின் பண்பு உரைத்தன்று. நான்காவது துறை மரக்களவழி. செங்கோல் மன்னனை உழவனாக உருவகம் செய்து பாடுவது மரக்களவழி எனும் துறையாகும். அதாவது வெற்றி பெற்ற மன்னனை ஒரு உழவனா உருவகிச்சு பாடுறது தான் மரக்களவழி அப்படிங்கிற துறை. இதற்கான குழு முழவு உரல் திணி தோளானை உழவனாக உரைமலிந்தன்று. முழவு உரல் திணி தோளானை உழவனாக உரைமலிந்தன்று. ஐந்தாவது துறை களவேள்வி. வாகை சூடிய அரசன் வேள்வி செய்ததை விளக்குவது களவேள்வி எனும் துறையாகும். வாகை வெற்றி பெற்ற அரசன் வேள்வி செய்வாங்க இல்லையா, அதுதான் களவேள்வி எனும் துறை. அதாவது போர்க்களத்தை வேள்வி செய்ய இடமாக கொண்டதால் இது களவேள்வி என பெயர் பெற்றது. எந்த இடத்துல வேள்வி செய்கிறாங்கன்னா போர்க்களத்தில் வேள்வி செய்கிறாங்க, அதனால அதுக்கு முன்னாடி களை அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணி களவேள்வி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. களம்னா போர்க்களம், வேள்வினா வேள்வி செய்கிறது. இதற்கான குழு அடுதிரல் அணங்கார விடுதிரலான் களம் வேட்டன்று. அடுதிரல் அணங்கார விடுதிரலான் களம் வேட்டன்று. ஆறாவது துறை முன்தேர்குரவை. வெற்றி பெற்ற அரசனுடைய தேரின் முன் பேய் கூத்தாடுவது முன்தேர்குரவை எனும் துறையாகும். முன்தேர்குரவை அப்படின்னா வெற்றி பெற்ற அரசனுடைய தேருக்கு முன்னாடி பேய் கூத்தாடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம தும்பையில் பார்த்த முன்தேர்குரவை அப்படிங்கிறது வெற்றி பெறதுக்கு முன்னாடியே வீரர்களாக ஆடுறது தான் தும்பையில் வர முன்தேர்குரவை. அதுவே வாகையில் வர முன்தேர்குரவை அப்படிங்கிறது வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பேய் கூத்தாடுவது, அதாவது தேருக்கு முன்னாடி பேய் கூத்தாடுவது தான்
வாகைக்கான முன்தேர்குரவை. அதாவது வெற்றி பெற்ற அரசனுடைய தேரின் முன் பேய் கூத்தாடுவது முன்தேர்குரவை எனும் துறை. தேர் முன் அப்படிங்கிறத முன்தேர் அப்படி மாறிடுச்சு. இதில் தும்பை மறவர் தேர் முன்பாக ஆடுவதை தும்பையில் முன்தேர்குரவை 13வது துறையாக இருக்குது. இதற்கான குழு வென்று ஏந்திய விரல் படையோன் முன்தேர்கண் அணங்கு ஆடின்று. அதாவது ஜெயிச்ச அரசனோட தேருக்கு முன்னாடி அணங்குனா என்ன பேய் ஆடியது தான் சொல்லியிருக்காங்க. 7வது துறை பின்தேர்குரவை. வாகை அரசனின் தேரின் பின்னர் விரலியரும் மறவரும் கூத்தாடுவது பின்தேர்குரவை எனும் துறையாகும். வாகை அரசனோட தேருக்கு பின்னாடி விரலியரும் மறவரும் கூத்தாடுவது. இதே தான் தும்பையிலையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன வெற்றி பெறதுக்கு முன்னாடியே ஆடிருப்பாங்க விரலியரும் மறவரும். ஆனால் இங்கே வெற்றி பெற்றுடுவாங்க. வெற்றி பெற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வாகை பூ சூடுவாங்க. அதாவது வாகை அரசனின் தேரின் பின்னர் விரலியரும் மறவரும் கூத்தாடுவது பின்தேர்குரவை எனும் துறை. தேர்பின் அப்படிங்கிறது பின்தேர்னு மாறி இருக்கு. தும்பை திணையில் அமைந்த பின்தேர்குரவை 14வது துறை வெற்றி பெறுவதற்கு முன் ஆடும் கூத்து. இதில் பார்த்தோன்னா இதுலேயும் விரலியரும் மறவரும் தான் ஆடுவாங்க, தும்பையிலையும் விரலியரும் மறவரும் ஆடுவாங்க. ஆனால் முன்தேர்குரவையில் தும்பையில் மறவர்கள் மட்டும் ஆடுவாங்க, அதுவே வாகையில் பேய்கள் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குழு பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விரலியர் வயவரோடு ஆடின்று. பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விரலியர் வயவரோடு ஆடின்று. 8வது துறை பார்ப்பன வாகை. 8வது துறை பார்ப்பன வாகை. பார்ப்பனன் யாருன்னா வேதம் ஓதுறவங்க. வேதம் உணர்ந்த பார்ப்பனின் மேம்பாட்டை கொண்டாடுவது பார்ப்பன வாகை. வேதம் ஓதுறவங்கள தான் பார்ப்பனன்னு சொல்லுவாங்க. அவங்களோட மேம்பாட்டை பாடுறது தான் பார்ப்பன வாகை எனும் துறை. இதற்கான குழு கேள்வியான் சிறப்பு எய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று. கேள்வியான் சிறப்பு எய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று. 9வது துறை வாணிக வாகை. அறுவகை தொழிலனையும் சிறந்து செய்கின்ற வணிகர் தம் மேம்பாட்டை கூறுவது வாணிக வாகை எனும் துறையாகும். அதாவது அறுவகை தொழில் செய்கிறவங்க தன்னோட மேம்பாட்டை சொல்கிறது வாணிக வாகை எனும் துறை. இதற்கான குழு செருதொழிலின் சேன் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று. செருதொழிலின் சேன் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று. 10வது துறை வேளாண் வாகை. 10வது துறை வேளாண் வாகை. வேளாளரை சிறப்பித்து கூறுவது வேளாண் வாகை எனும் துறையாகும். வேளாளரை சிறப்பித்து கூறும் துறை தான் வேளாண் வாகை. வேளாண்னா யாருன்னா வேளாளர், அதாவது உபகாரம் செய்பவர் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான குழு மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று. மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று. 11வது துறை பொருணவாகை. 11வது துறை பொருணவாகை. பிறருடைய ஒவ்வாமை நோக்கி யாரையும் இகழ வேணாம் என கூறுவது பொருணவாகை. இப்போ போரில் ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க, ஒருத்தவங்க தோற்றுருவாங்க. அப்போ தோற்றவங்களை பார்த்து நம்ம இகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் பொருணவாகை எனும் துறை. பொருணுதல் அப்படின்னா ஒப்பு நோக்குதல். பிறருடைய ஒவ்வாமை நோக்கி யாரையும் இகழ வேண்டாம் என கூறுவது பொருணவாகை. இதற்கான குழு புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பு என எடுத்துரைத்தன்று. புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பு என எடுத்துரைத்தன்று. 12வது துறை அறிவன் வாகை. 12வது துறை அறிவன் வாகை. 3 காலத்தையும் உணர்ந்த அறிவனின் நிலையை எடுத்துரைப்பது அறிவன் வாகை எனும் துறை. 3 காலத்தையும் உணர்ந்தவன் தான் அறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நிலையை எடுத்துரைக்கிறதுக்கு பேர் அறிவன் வாகை எனும் துறை. இதற்கான குழு புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வு அறிபவன் இயல்பு உரைத்தன்று. முக்காலமும் அறிந்தவன் தான் அறிவன், அவனோட புகழை சொல்கிறனால இது அறிவன் வாகை. அதற்கான குழு புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வு அறிபவன் இயல்பு உரைத்தன்று. 13வது துறை தாபத வாகை. தாபதர்னா யாருன்னா துறவியர். துறவிகளோட தவநெறி பெறலாத வாழ்வினை போற்றி உரைப்பது தாபத வாகை எனும் துறை. துறவியரின் தவநெறி பெறலாத வாழ்வினை போற்றி உரைப்பது தாபத வாகை எனும் துறை.
தாபதர் அப்படின்னா தவம் செய்கிற முனிவர். இதற்கான குழு தாபத முனிவர் தவத்தோடு முயங்கி ஓவுதல் அறியா ஒழுக்கு உரைத்தன்று. தாபத முனிவர் தவத்தோடு முயங்கி ஓவுதல் அறியா ஒழுக்கு உரைத்தன்று. 14வது துறை கூதிர்பாசறை. 14வது துறை கூதிர்பாசறை. காமத்தை மிகுதிப்படுத்தும் கூதிர் பருவத்திலும் அரசன் பாசறை கண் தங்குவது கூதிர் பாசறை. கூதிர் பாசறை அப்படின்னா கூதிர் காலத்தில் மன்னன் பாசறையில் இருக்கிறத சொல்கிறது. காமத்தை மிகுதிப்படுத்தும் கூதிர் பருவத்திலும் அரசன் பாசறை கண் தங்குவது கூதிர் பாசறை எனும் துறை. இதற்கான குழு கூற்று அணையான் வியன்கட்டூர் கூதிர்வான் துளி வழங்க ஆற்றாமை நனி பெருகவும் அயில்வேலோன் அழி துறந்தன்று. கூற்று அணையான் வியன்கட்டூர் கூதிர்வான் துளி வழங்க ஆற்றாமை நனி பெருகவும் அயில்வேலோன் அழி துறந்தன்று. 15வது துறை வாடைப்பாசறை. 15வது துறை வாடைப்பாசறை. வாடைக்காற்று வீசிய நிலையிலும் அரசன் பாசறைக்கண் இருப்பது வாடைப்பாசறை எனும் துறை. கூதிர் காலத்தில் பாசறையில் இருக்கனால அது கூதிர் பாசறை. வாடைக்காற்று வீசுகிறப்பையும் அரசன் பாசறையில் இருக்கனால அது வாடைப்பாசறை எனும் துறை. வாடைங்கிறது வடக்கிலிருந்து வீசுகிற ஒரு வகை காற்று. வாடைக்காற்று வீசிய நிலையிலும் அரசன் பாசறைக்கண் இருப்பது வாடைப்பாசறை எனும் துறை. வாடை அப்படின்னா வடக்கிலிருந்து வீசுகிற ஒரு வகையான காற்று. இதற்கான குழு வெந்திரளான் வியன்பாசறை வேல்வயவர் விதிர்ப்பு எய்த வந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிபு உரைத்தன்று. வெந்திரளான் வியன்பாசறை வேல்வயவர் விதிர்ப்பு எய்த வந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிபு உரைத்தன்று. இன்னைக்கு 15 துறைகள் பார்த்துருக்கோம் வாகை திணையில். மீதி துறைகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.